வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். எண்ணெய் ஃபுல்லா அழகா ஊஸ் அவுட் ஆகி வந்து செம்ம சூப்பரா இருக்கு. வெங்காய தொக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ண போறோம். சின்ன வெங்காயத்துல ஒரு காரத்தன்மை இருக்கும், பெரிய வெங்காயத்துல லேசான ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். இது ரெண்டும் சேரும் போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல வந்து நம்ம புளியும் சேர்க்க போறோம், வெல்லமும் சேர்க்க போறோம், கொஞ்சம் மசாலாவெல்லாம் வறுத்து அரைச்சு பொடி பண்ணி போட போறோம். அப்படிங்கும் போது பாருங்களேன், இதுல எவ்வளவு விதமான டேஸ்ட் சேருது. நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். இந்த தொக்கை நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாசம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இந்த வெங்காய தொக்கு ரெடியா இருந்தது அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு சாதம் பிசைஞ்சு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், இல்ல டின்னருக்காகட்டும், நம்ம டிஃபன் பண்றோம் அப்படின்னா அந்த டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்கும் இந்த தொக்கு சூப்பரா இருக்கும். இது எல்லா டிஃபனோடையும் சூப்பரா மேட்ச் ஆகும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான வெங்காய தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துட்டு இருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. ரெண்டும் சேர்த்து அப்ராக்சிமேட்டா 1/2 கிலோ. இது கொஞ்சம் முன்ன பின்ன கூட நமக்கு இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன வெங்காயத்தை நீட்டா அந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கணும். பெரிய வெங்காயத்தை அதே மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இது இப்ப மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கிரஷ் பண்ணி எடுத்துக்கணும். பேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம துருவுனா எப்படி வரும் அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம இதை கிரஷ் பண்ணி எடுத்துக்கணும். லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் டைட்டா அப்படி பிடிச்சி காமிக்கிறேன். இந்த புளியில இருக்கிற நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்து புளியை ஊற வச்சுக்கலாம். இது 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் திக்கான புளி தண்ணியா நம்ம கரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சு வறுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஜீரகம் பொரியறதுக்குள்ள இந்த கடுகு வெந்தயமும் பர்ஃபெக்டா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். கடுகு வெந்தயம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வேற பிளேட்ல எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்ல 1/2 கப், அதுல கொஞ்சம் கம்மியா நான் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லெண்ணெய் அப்படிங்கிறனால நமக்கு கொஞ்சம் மாதிரி பொங்கி வருது. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்தாச்சு. கருவேப்பிலை, மிளகா வத்தல் எல்லாமே நல்லா பொரிஞ்சாச்சு. நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கிட்ட வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு இதுலயே இருக்கு. இந்த வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்ல ஒரு கலர் மாறி வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஸ்டவ் ஃப்ளேம் ஹைல வச்சுக்கணும். லோல வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து வெங்காயத்துல இருந்து தண்ணி ஊஸ் அவுட் ஆகி வரும். வதங்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் அடிகனமான கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நடுவில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப வெங்காயம் பாருங்க, பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருக்கு. கலர் மாறி இருக்கு. இல்ல கமகமான வாசனையா இருக்கு. சுத்தி வந்து நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லா நல்லா ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நடுவில் நான் வந்து ஒரு 4-5 தடவை இதை கிளறி விட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 2 டீஸ்பூன். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. நான் வந்து கல்லுப்பு சேர்க்கிறேன். ஸ்டவ் ஃப்ளேமா சிம்ல வச்சுட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஃப்ளேம் ஹைல இருந்தது அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிற சில்லி பவுடர் இதோட இதெல்லாம் தீஞ்சி கலர் மாறி போயிடும். இப்பயே பாக்கிறதுக்கு பாருங்க தக தகன்னு சூப்பரா இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம சேர்த்திருக்கிற மிளகாய் பொடியும் கொஞ்சம் வதங்கட்டும். அப்பதான் இந்த பச்சை வாசனை இல்லாம நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்கிற அந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயத்துக்கு நல்லா வதங்கிருக்கு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அந்த புளி தண்ணியை நான் கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். திக்கான தண்ணியா எடுத்துக்கணும். ஒரு 100 ml புளி தண்ணி இருக்கும். இப்ப அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக அது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் வெல்லம், இது வந்து ஆப்ஷனல். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கடுகு வெந்தயம் ஜீரக பொடி வந்து
இந்த வெங்காயத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், அதே நேரம் ப்ரிசர்வேட்டிவாவும் ஒர்க் பண்ணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும். வெங்காயத்துக்கு பாருங்க ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருக்கு. எண்ணெய் ஃபுல்லா அழகா ஊஸ் அவுட் ஆகி வந்து செம்ம சூப்பரா இருக்கு. நம்ம புளி தண்ணிய திக்கா கரைச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அந்த தொக்கு வந்து ரெடி ஆயிடும். ஒருவேளை தண்ணியா விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும், டேஸ்ட் ஃபிளேவரும் போயிடும், ஸ்டவ்லயே சுத்தி தெரிக்கும். அதனால திக்கா இந்த மாதிரி விட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்டா நமக்கு ரெடி ஆயிடும். பாருங்க பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். வெங்காயத்துக்கு வந்து நல்ல கமகமான வாசனையா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதுக்கு வந்து நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தொக்கு வந்து பண்ணதும் நல்லெண்ணெயில தான் பண்ணிருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ், அப்பளம், வத்தல் இல்ல ஏதாவது ஒரு காய், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய், அந்த மாதிரி எது நமக்கு பிடிக்குமோ எல்லாத்தோடய இது வந்து மேட்ச் ஆகும். கொஞ்சமா நம்ம வெங்காய தொக்கு போட்டு பிசைஞ்சு நான் இது சுட்ட அப்பளம் பண்ணியிருக்கேன். சுட்ட அப்பளத்தோட இந்த வெங்காய தொக்கு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இது பண்ணும் போதே வந்து அந்த வாசனைக்கு அப்படியே டெம்ட் ஆயிட்டே இருந்தது. ரொம்பவே அருமையா அமைஞ்சிருக்கு. இதுல எல்லாம் உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே வந்து பேலன்ஸா இருக்கு. நம்ம வெங்காயத்தை மிக்சியில இந்த பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, சின்ன சின்ன பீசஸா இருந்தது வெங்காயம், அது நம்ம போட்டு வதக்கிருக்கோம். இந்த சாத்தை பிசைஞ்சு சாப்பிடும்போது அங்கங்க சின்ன சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிடும்போது கடிப்படுதா, அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெங்காயம் எண்ணெயில வேற நல்லா வதங்கிருக்கு. நம்ம கடைசியா சேர்த்திருக்கோம் இல்லையா வெந்தயம், கடுகு, ஜீரகம், அது வந்து நல்லா வாசனையா இருக்கு. இந்த வெங்காயத்தொக்கு வந்து நல்லெண்ணெயில பண்ணா சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயில பண்ணிக்கலாம். இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 2 மாசம் வரைக்கும் சூப்பரா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே அருமையா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த வெங்காயத்தொக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை விட நம்ம அவசர நேரத்துக்கு வந்து இது ரொம்ப யூஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.